கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்க வேத வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை நம்ம நினைவு கூர்றோம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் மனுஷனா இறங்கி வந்தார், மனுஷனாக வாழ்ந்து காமிச்சார். அவரை யாரும் அவ்வளோ சுலபமாக பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிட முடியாது. அவரை தன்னைத்தானே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய வியாதிகளை சிலுவையில் அவர் சுமந்தார். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 9:22 பார்க்குறோம். ஒரு மனுஷனோட பாவத்தை போக்குறதுக்கு ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், கடை ரத்தம் இதெல்லாம் உதவாது. பரிசுத்தமான மனுஷ ரத்தம் தான் தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா, ஒரு குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுக்கணுனாக்கா இன்னும் ஒரு குற்றவாளி ஜாமீன் கொடுக்க முடியாது. குற்றமே இல்லாத ஒரு நேர்மையான மனுஷனை ஜாமீன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எதுக்காக அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார்? நம்ம பிசாசு அடிமைப்படுத்தி வச்சு நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். அவரிலிருந்து விடுதலை பண்ணாக்கா பரிசுத்த ரத்தம் சிந்தினாதான் அதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும். உலக பிரகாரமான தாய் தகப்பன்மாரே தன் பிள்ளைகள் கஷ்டத்தில் வேதனை இருக்கும்போது, வழியில் இருக்கும்போது கடவுளை பார்த்து, கடவுளே இந்த பிரச்சனை, வேதனை, வலி எனக்கு வரட்டும், பிள்ளைகளுக்கு வேண்டாம், அது விடுவீங்கன்னு சொல்லி வேண்டுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம படித்த கர்த்தர் நமக்காக இந்த பாவங்களை தானே சுமந்தார். அதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, இந்த நாளும் அப்பா எங்கள் மீட நிமித்தம் காயப்பட்டு, எங்கள் அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினை நீர் ஏற்று உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குறீர். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் உங்களை ரத்தத்தினால கழுவுனதுக்காக நன்றி. பூர்ண சுகத்தை தருக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.